அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய கிருபையினால நம்ம ரபியுல் அவ்வல் என்கின்ற ஒரு சிறப்பான மாதத்துல இருக்கிறோம். எதனால இந்த ரபியுல் அவ்வல் மாதம் சிறப்பாக இருக்குது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதமாக இருக்கிறதுனால ரபியுல் அவ்வல் மாதம் சிறப்பானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறுகளை உங்களுக்கு புரியுற மாதிரி சில படங்களை குறித்து சில பிக்சர்ஸ் கொடுத்து நாம இன்ஷா அல்லாஹ் அதனுடைய விளக்கத்தை நம்ம கொடுக்குறோம். அல்ஹம்துலில்லாஹ். அதன் அடிப்படையில போன கிளாஸ்ல 35 வயதுல இருந்து 40 வயது வரைக்கும் ரசூல்லாவுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சி 40 வயதுக்கு மேல ரசூல்லா எப்படி இருந்தாங்க? நுபுவத்திற்கு முன், நுபுவத்திற்கு பின். புரியுதுங்களா? 40 வயசுக்கு முன்னாடி சாதாரண ஒரு மனிதர், ஒரு நல்ல மனிதர். 40 வயசுக்கு மேல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நபியாக, அல்லாஹுடைய தூதராக, இந்த உலகத்திற்கு ஒரு முன்மாதிரியாக அல்லாஹ் தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்கான். சரி, இப்போ நபித்துவத்திற்கு பின் என்ன நடந்துச்சு, அவங்களுடைய வாழ்க்கையில எது சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்துச்சு, முக்கியமான விஷயங்கள் நடந்துச்சு அப்படிங்கிறத சில படங்களை கொண்டு நம்ம தெளிவுபடுத்த போறோம். முதல்ல என்ன இருக்குது? இது என்னது அப்படின்னா போர்வை, பெட்ஷீட். சரிங்களா? இதுக்கு மேல நம்ம ஒண்ணு எழுதியிருக்கோம் பாத்தீங்களா? யா முஸம்மில், போர்வை போர்த்துபவரே. குர்ஆன்ல அல்லாஹு தஆலா யா ஐயுஹல் முஸம்மில் அப்படின்னு சொல்லியிருப்பான். முஸம்மில்ங்கிறது யாரை பத்தி சொல்றா அப்படின்னா, அல்லாஹுடைய தூதருக்கு ஒரு பெயர். முஸம்மில்ங்கிறது ஒரு செல்ல பெயர். அல்லாஹு தஆலா எப்படி அழைப்பான் அப்படின்னா, போர்வை போர்த்தி கொண்டிருப்பவரே, கும் ஃபஅன்திர், நீங்க எழுந்து அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வீராக அப்படிங்கறத அல்லாஹு தஆலா ஒரு வசனமா இறக்கி கொடுப்பான். அதனால தான் நம்ம போர்வை பிக்சர் கொடுத்து நம்ம யா முஸம்மில்னு எழுதியிருக்கோம். இதுக்கு பின்னாடி என்ன ஹிஸ்டரி ஒளிஞ்சிருக்கு, என்ன வரலாறு நீங்க புரிஞ்சுக்கிறணும் அப்படின்னா, இந்த போர்வையை பார்க்கும் பொழுதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யறாங்க? வஹி, ஹிராமலை குகையில வஹி கொடுக்கப்பட்டுச்சுல்ல, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை முதல் முறையாக அசல் உருவத்துல, ஒரிஜினல் உருவத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்ததுனால அல்லாஹுடைய தூதர் ரொம்ப பயப்படுறாங்க. பயப்பட்டு அந்த ஹிராமலை குகையில இருந்து ஓடி வர்றாங்க. யார்கிட்ட வர்றாங்க? ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அவங்க யாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி. சரிங்களா? முதல் மனைவி ஹதீஜா அம்மா. அவங்ககிட்ட சொல்றாங்க, என்னை போர்த்துவீராக. அந்த போர்வை பார்க்கும்போது அதான் உங்களுக்கு ஞாபகம் வரணும். என்னை போர்த்துவீராக, எனக்கு ரொம்ப குளிருது, நான் ரொம்ப பயத்தோடு இருக்கிறேன். அப்படியே ரசூல்லாவுக்கு வேர்க்குதான், ரொம்ப உடம்பெல்லாம் அப்படியே நடுநடுங்குது. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வேர்வையிலேயே அவங்க என்ன செய்யறாங்க, அவங்களுக்கு ரொம்ப குளிருது. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, அவங்களுக்கு ஹதீஜா அம்மா போர்த்தி விடுறாங்க. போர்த்தி விட்டு ஹதீஜா அம்மா சொல்லக்கூடிய ஆறுதலான வார்த்தைகளை பாருங்களேன். ஒரு மனிதர், அதுவும் ஒரு வாழ்க்கை துணை, எப்படி சொல்றதுன்னா, நமக்கு பிடிச்சவங்க ஏதாவது ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க அப்படின்னா நல்ல விஷயங்களை கொண்டு அவங்கள ஆறுதல் படுத்தணும். சரிங்களா? அதுக்கு ரொம்ப உதாரணமானவங்க ஹதீஜா அம்மா தான். எந்த அளவுக்கு அப்படின்னா, இஸ்லாமிய மார்க்கத்துக்கு ஒரு ஆணி வேறாக ஃபர்ஸ்ட் ஒரு விதை போட்டாதான் அது செடியாக, மரமாக நமக்கு கொடுக்கும் இல்லையா? அது போல இஸ்லாத்துடைய முதல் விதை யார் அப்படின்னா, பெண்கள்ல ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அவங்கதான் ஃபர்ஸ்ட் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட முதல் பெண்மணி. யார்? ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அவங்கதான் ஃபர்ஸ்ட் பெண்மணி. சுப்ஹானல்லாஹ். அப்ப என்ன செய்யறாங்கன்னா, குளிர்ல வர்றாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு ஹதீஜா அம்மா போர்வை போர்த்தி விட்டு இப்படி ஆறுதலான வார்த்தைகளை சொல்றாங்க. என்ன வார்த்தைங்கிறத பாருங்களேன். ஒரு 5 பாயிண்ட்ஸ் நம்ம எழுதியிருக்கோம். ஏழைக்கு உதவி செய்பவர் நீங்கள். ரசூல்லா அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்துட்டு, நீங்க பயப்படாதீங்க, நீங்க தான் ஏழைக்கு உதவி செய்றீங்கல்ல, உறவுகளை ஆதரிக்கிறீங்கல்ல, அதே போல அனாதைகளை நீங்க ஆதரிக்கிறீங்கல்ல, நல்லதை நினைப்பவராக நீங்க இருக்கிறீங்க, வறியவர்களுக்கு நீங்க உதவி செய்யறீங்க, அதனால உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது, நீங்க பயப்பட வேண்டாம். சுப்ஹானல்லாஹ். அழகான வார்த்தைகள் இதெல்லாம். இப்ப இப்படி நம்ம மாத்தி யோசிப்போமே. ரசூல்லா வர்றாங்க, பயத்துல வர்றாங்க. இப்படி ஒரு பெண்மணி இந்த இடத்துல ஹதீஜா அம்மாவை தவிர்த்துட்டு வேற யார் இருந்தாலும் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? என்ன ஆச்சு? எங்கேயாவது போயிட்டு எதையாவது பார்த்துட்டு வந்துட்டு, என்ன உங்களுக்கு பயம், எழுந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்க மறுபடியும் என்ன செய்வாங்க? அது ஒரு மனஸ்தாபத்தோடு, ஒரு மனக்கலக்கத்தோடு அவங்க இருப்பாங்க. ஆனால் ரசூல்லாவுக்கு சொல்லக்கூடிய ஆறுதல் வார்த்தைகளை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆசுவாசப்படுறாங்க. நீங்க பயப்படாதீங்க, நீங்க நல்ல மனிதரா இருக்கிறீங்க, அல்லாஹ் உங்களுக்கு எந்த தீங்கும் செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ஆறுதலான வார்த்தைகளை சொல்லி, அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த பிக்சர் என்ன குறிக்குது? என்ன போட்டிருக்கோம் நம்ம? புக்கு. அதாவது மேல என்ன எழுதியிருக்கோம்? தௌராத் வேதம். சரிங்களா? தௌராத் வேதம் எந்த நபிக்கு கொடுக்கப்பட்டது தெரியுமா? மாஷா அல்லாஹ். எந்த நபிக்கு?
மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதம். இதுல கீழே ஒரு பெயர் போட்டிருப்பாருங்க, வேதக்காரரா இருக்கக்கூடிய வரக்கா பின் நௌஃபல். இவர் யார் அப்படின்னா இந்த தௌராத் வேதத்தை முழுக்க முழுக்க அட்டை டு அட்டை முழுமையாக படிச்ச மனிதர்ல இவரும் ஒருவர், வரக்கா பின் நௌஃபல். சரிங்களா? இப்ப நம்ம உதாரணமா சொல்லணும்னா, இப்ப ஹாஃபில் குர்ஆனை மனனம் செஞ்சவங்க இருப்பாங்க. அதே போல குர்ஆனுக்கு முழுமையான விளக்கங்கள் தெரிஞ்ச உலமாக்கள் ஆலிம்கள் இருப்பாங்க. இவங்க எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் தரஜாவுல ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்கவங்க. அதே போல தௌராத் வேதத்தை கற்றறிந்தவர்ல அந்த காலத்துல ரசூல்லா காலத்துல வாழ்ந்தவங்க இந்த வரக்கா பின் நௌஃபல். நல்ல மனிதர், அல்ஹம்துலில்லாஹ். என்ன, அவர் வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏத்து தௌராத் வேதத்தை ஈமான் கொண்டவர். அவர் சொல்றாரு, இந்த ஹதிஜாமா என்ன செய்யறாங்க, ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை உறவுக்காரர் ஒருத்தர் தான் இந்த வரக்கா பின் நௌஃபல். சரி, நம்ம இந்த அல்லாஹ்வுடைய தூதர் ரொம்ப பயப்பட்டதுனால வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசூல்லாவை கூப்பிட்டுட்டு வரக்கா பின் நௌஃபல்ட்ட போறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூட்டிட்டு ஹதிஜாமா போன உடனே அந்த அந்த வரக்கா பின் நௌஃபல் சொல்லுவாங்க, என்ன ஆச்சு, எதுக்காக நீங்க பயந்தீங்க, எதை பார்த்து பயந்தீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, நான் இப்படி ரசூல்லா நடந்த சம்பவத்தெல்லாம் சொல்றாங்க. ஹிராமலை குகையில நான் இருந்தேன், அப்போ வந்து ஒரு உருவம் வந்துச்சு, என்ன நீங்க ஓதுங்க ஓதுங்கன்னு சொல்லுச்சு, எனக்கு ஓத தெரியாது, நான் சொன்னேன், என்ன வந்து முஆனகா செய்து கட்டி தழுவி இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் அப்படின்ட்டு என்ன ஓத சொன்னாங்க அப்படின்னு சொன்ன உடனே இந்த வரக்கா பிடிச்சுக்கிட்டார். புரிஞ்சிருச்சு அவருக்கு. ஏன்னா இந்த தௌராத் வேதத்துல, நல்ல கவனிங்க, இந்த தௌராத் வேதத்துல ஜிப்ரஈல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றியும், ஜிப்ரஈல் எந்தெந்த நபிக்கு வகையா அத கொண்டு வருவாங்க, அல்லாஹ்விடத்துல இருந்து வகை கொண்டு வரக்கூடிய ஒரு மலக்கு என்பதையும் முழுமையாக தெரிந்தவர் வரக்கா பின் நௌஃபல். அப்ப அவர் சொல்றாரு, ஆஹா, அல்லாஹ் முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மத் நீங்க பார்த்தவர் யாரு தெரியுமா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்துல வந்த அதே ஜிப்ரஈல் தான் உங்களிடத்தில் வந்திருக்கிறார். அது வரைக்கும் ரசூலுல்லாஹ்வுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய பேர் தெரியாது. புரியுதுங்களா? அது வரைக்கும் வந்தவர் மலக்குங்கிறது தெரியாது. அது வரைக்கும் அல்லாஹ்விடத்துல தான் இந்த மலக்கு வந்திருக்காருங்கிறதும் தெரியாது. வரக்கா பின் நௌஃபல் சொன்னதுக்கு அப்புறம் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே புரியுதுங்களா? அப்ப சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல இந்த வரக்கா பின் நௌஃபல் இன்னொரு வார்த்தையும் சொல்லுவாங்க. அதுதான் அடுத்த பிக்சர்ல நம்ம கொடுத்துருக்கோம். இது என்னன்னா, ஒரு வீடு, ஒரு ஊரு. சரிங்களா? இந்த வீடு இருக்குது, இதெல்லாம் வேவ் வழியா இருக்குது. இதுல நம்ம என்ன எழுதியிருக்கோம், வருங்காலத்தில் நிகழ்வது, அதாவது மக்களால் துரத்தி அடிக்கப்படுவார். அப்ப அந்த வரக்கா சொல்றாரு, முஹம்மதே நல்லா கவனிச்சுக்கோங்க, நீங்க வருங்காலத்துல இந்த மக்களுடைய தொந்தரவின் காரணமாக அந்த மக்காவாசிகளை கொண்டே நீங்கள் விரட்டி அடிக்கப்படுவீர்கள். அதை கேட்டுட்டு அந்த நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரொம்ப தூக்கி வாரி போடுது. அல்லாஹூ, நான் என்ன செஞ்சேன், நான் இந்த மக்களுக்கு என்ன கெடுதல் செஞ்சேன், ஏன் இந்த மக்கள் என்ன துரத்தி அடிக்கணும்? ஆனா அதே போலதானே நடந்துச்சு. மக்காவுல ரொம்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரொம்ப துன்புறுத்ததுனால தான் எங்க போனாங்க, மதீனாவுக்கு போனாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்ப அந்த 40 வயசுல ரசூலுல்லாஹ்வுக்கு அந்த நுபுவத் என்கின்ற பட்டத்தை கொடுத்துட்டு, நீங்க இப்படிதான் கல்லடி படுவீங்க, இப்படிதான் சொல்லடி படுவீங்க, நீங்க ஊர்ல இருந்து துரத்தி அடிக்கப்படுவீங்கன்னு சொன்னா ரசூலுல்லாஹ்வுக்கு எப்படி இருக்கும், பயம் பயங்கரமா அவங்களுடைய உள்ளத்துல, ஆக இப்படி ஒரு நிகழ்வு நடக்குமோ அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யோசிக்கிறாங்க. அப்ப அந்த வரக்க ஒரு அழகான ஒரு ஆறுதலான வார்த்தை சொல்றாங்க, முஹம்மதே நீங்க மட்டும் அந்த நேரத்துல உங்களை மக்கள் அடிச்சு துரத்தி அடிக்கப்படும் போது நான் உயிரோடு இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு நான் உதவி செய்வேன் அப்படின்ட்டு அந்த வரக்கா பின் நௌஃபல் சொல்லுவாங்களாம். ஆனா துரதிர்ஷ்டவசமா அந்த நேரத்துல யார் இல்ல, வரக்கா பின் நௌஃபல் இல்ல. சரிங்களா? அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதே போலத்தான் வருங்காலத்துல இன்ஷா அல்லாஹ் நடக்குது. அது அவங்களுடைய ஹிஸ்டரியில இன்ஷா அல்லாஹ் 50 வயசுக்கு மேல நம்ம அதை பார்ப்போம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க என்ன வரைஞ்சிருக்கோம், வீடு, ஒரு அழகான வீடு இருக்குது. அதுக்கு பேர் என்ன, அர்க்கம் ரலி, அதாவது அர்க்கம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீடு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. யார் இந்த அர்க்கம், எதனால இந்த வீடு இருக்குது அப்படின்னு பார்த்தா, மறைமுக அழைப்பு பணி 3 வருடம் செஞ்சிருக்கிறாங்க. ரசூல்லாவுக்கு நுபுவத் பட்டம் கிடைத்து தௌராத் வேதத்துல இருக்கக்கூடிய அந்த கற்றறிந்த வரக்கா பின் நௌஃபல் அந்த முன்னறிவிப்புகள் எல்லாம் சொன்ன பின்னாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, ஆஹா நாம ஒரு அல்லாஹ்வுடைய தூதர் ஆயிட்டோம், இனிமே இறைவனை மட்டும்தான் வணங்கணும் அப்படிங்கிற ஏகத்துவ கொள்கைய, அதாவது கலிமாவை எல்லாத்தையும் கொண்டு போய் நம்ம சேர்க்கக்கூடிய ஒரு பெரும் பொறுப்புல நாம இருக்கிறோம். அதனால என்ன செய்யணும் அப்படின்னா, அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை கம்மி, ஏன்னா யாருமே இஸ்லாத்தை ஏத்துக்கலையே. பெண்கள்ல ஹதிஜாமா, ஆண்கள்ல அபூபக்கர் அலி, அடிமையில ஜயித் பின் ஹாரிசா, அதுக்கு பின்னாடி சிறுவர்கள்ல அலி ரலியல்லாஹு அன்ஹு, 4 பேர் தான் இஸ்லாத்தை ஏத்துக்கிருக்காங்க. வெறும் 4 பேர் தான்.
அப்ப அவங்கள வச்சு என்ன செய்ய முடியும்? ஆனா மக்கா காஃபிர்கள் பயங்கரமான எதிர்ப்புல இருக்கிறாங்க. ஆயுதம் என்ன, படைபலம் என்ன, உடல் பலம் என்ன, ரொம்ப பெரிய எதிர்ப்புல அந்த நேரத்துல போயிட்டு ரசூல்லா வந்து நீங்க கஅபாக்கு முன்னாடி நின்னு களிமா சொல்லி எல்லாரும் இஸ்லாத்தை ஏத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தா அந்த நேரத்துல எல்லாம் என்ன செஞ்சிருப்பாங்க? அப்பயே துரத்தி அடிக்கப்பட்டிருப்பாங்க. நல்லா பாதுகாக்கணும். அதனால 3 வருஷம் மறைமுகமா அழைப்பு பணி செய்யறாங்க. இந்த இடத்துல உங்களுக்கு அழகான ஒரு சின்ன நசீஹத் சொல்லி இன்ஷால்லா முடிச்சிருவோம். யார்கிட்டயாவது ஏதாவது ஒரு மிஸ்டேக் நீங்க பாக்குறீங்கன்னு நினைச்சுக்கோங்களேன். ஏதாவது இப்போ ஒண்ணு உதாரணமா ஒரு ஒரு கெட்ட குணம் இருக்குது. ஒரு நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ்டையோ நமக்கு தெரிஞ்சவங்ககிட்டயோ ஒரு பாவம் செய்யக்கூடியவங்களா இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் போனோடனே என்ன நீ செய்யற? அப்படிலாம் நீ செய்யக்கூடாது. இதெல்லாம் ஒரு பெரிய பாவம். அல்லாஹ் உன்னை மன்னிப்பானா? அப்படின்ட்டு சொல்றதை விட ரகசியமா நல்ல முறையில அதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் 3 வருஷம் செஞ்சிருக்கிறாங்க. உடனே போய் நீங்க அல்லாஹ்வைத்தான் ஏத்துக்கணும். ஐயோ இது என்ன சிலை, சே இதுக்கு உயிரும் இல்ல ஒண்ணும் இல்ல, அடிச்சு உடைச்சி இப்படியெல்லாம் ரொம்ப கரடு முரடா நடந்திருந்தா இந்த அளவுக்கு இஸ்லாம் வளர்ந்திருக்குமா? வளர்ந்திருக்காது. அதே போலத்தான் நமக்குமே அதுதான். யாராவது நம்மள ஒரு மிஸ்டேக் சொல்றாங்க, இல்ல நாம மத்தவங்களுக்கு எடுத்து சொல்றோம் அப்படின்னா நல்ல முறையில அழகான முறையில அவங்கள வந்து நம்ம மேல வெறுப்பு காட்டாத அளவிற்கு முதல்ல அவங்களுடைய தவற உணர வச்சு இன்ஷா அல்லாஹ் அதை கொஞ்சம் கொஞ்சமா மத்தவங்க முன்னாடி ரொம்ப பப்ளிக் படுத்தாம முடிஞ்சளவு உங்க தனிமைப்படுத்தி என்ன செய்யணும்? அவங்களுடைய கெட்ட குணங்களை அவங்களை புரிய வச்சு அந்த பாவத்துல இருந்து விலகி கொடுத்துறணும். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். இங்க வருவோம். இப்போ 3 வருஷம் இந்த அர்க்கம் ரலி சுப்ஹானல்லாஹ் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் முதல் மதரசா இது தெரியுமா? இந்த அர்க்கம் ரலி அல்லாஹ் வீடுதான். இந்த முதல் மதரசாவே இதுதான், இஸ்லாமிய மார்க்கத்துடைய மதரசா. அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா மதீனாவுல அஸ்ஹாபு சுஃபா திண்ணை தோழர்கள் அந்த மதரசாவை பத்தி நம்ம சொல்லியிருக்கோம். இப்ப முதல் மதரசாவான அர்க்கம் ரலியல்லாஹு அவர்களுடைய வீட்டுலதான் ரசூல்லா எது நடந்தாலும் வகி வருது, இல்ல அல்லாஹ்விடத்துல இருந்து ஏதாவது ஒரு சின்ன சின்ன நசீஹத் வருது, இல்ல மக்களுக்கு ஏகத்துவ கொள்கையை எடுத்து வைக்கணும், இல்ல யாராவது இஸ்லாத்துக்கு வரணுங்கிற விருப்பப்படுறாங்க அப்படிங்கிற செய்தி கேட்டுச்சுன்னா உடனே அர்க்கம் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அந்த வீட்டுக்குள்ளதான் மஷ்அரா நடக்கும். ரகசியமா நடக்கும், யாருக்குமே தெரியாது. கொஞ்சம் கொஞ்சமா 4 பேர் இருந்தவங்க அப்புறம் 14 பேர் ஆனாங்க, 14 பேர் 40 பேர் ஆனாங்க. கொஞ்சம் கொஞ்சமா 3 வருஷத்துல சுப்ஹானல்லாஹ் நூற்றுக்கணக்கான பேரை இஸ்லாமிய மார்க்கத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வர்றாங்க. அதுக்கு பின்னாடிதான் மிக ஒரு இஸ்லாமிய மார்க்கத்தை புரட்டி போட்ட சில சம்பவங்களை இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்க்க போறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த 3 வருஷம் இந்த அர்க்கம் என்கின்ற மதரசாவில் தான் இஸ்லாமிய மார்க்கம் மலர்ந்தது அப்படிங்கிறதோடு இந்த இன்ஷா அல்லாஹ் இந்த வரலாற்றை முடிச்சிருவோம். ஒரு முறை ரீகால் பண்ணிடுவோம். இது முதல்ல போர்வை, அல்லாஹுடைய தூதர் போர்வை போர்த்தி கொண்டிருக்கும் போது ஹதிஜா அம்மா ஆறுதலான வார்த்தையை சொல்றாங்க. அவங்களுடைய உறவுக்காரரான வரக்கா பின் நௌஃபல்கிட்ட கூட்டிட்டு போறாங்க. வரக்கா பின் நௌஃபல் வரக்கூடிய காலத்தை குறித்த சில விஷயங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்றாங்க. சொன்னதுக்கு பின்னாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பொறுப்பை புரிந்து கொண்டு அர்க்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டுல மறைமுகமாக 3 வருடம் அழைப்பு பணி செய்யறாங்க. சுப்ஹானல்லாஹ். புரிஞ்சுச்சா? இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய காலங்கள்ல தொடரும். இந்த படங்களை எல்லாம் நம்ம நோட்ல காப்பி பண்ணிட்டோம். அடிக்கடி இதை பார்த்துக்கிறணும். ஒரு முஸ்லீமுக்கு கூட அல்லாஹுடைய தூதரின் வரலாறு தெரியாதுங்கிறது கூட தெரியாது அப்படின்னு சொல்லிடவே கூடாது. அதை போல கேவலம் எதுவுமே கிடையாது. சரிங்களா? உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இங்க கேட்பாங்க, முஹம்மதுனா யாருமா, நபினா யாரு, அவங்களுடைய ஹிஸ்டரி ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும்? இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் கொஞ்சமா சொல்ல ஆரம்பிக்கணும். அல்லாஹுடைய தூதர் இப்படிதான் பிறந்தாங்க, 6 வயசுல தாய் தந்தை எல்லாத்தையும் இழந்தாங்க, இப்படிதான் அனாதையாக வளர்ந்தாங்க, வியாபாரம் செஞ்சாங்க, அதுக்கு பின்னாடி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய நல்ல நற்குணங்களை மக்களிடத்துல சென்று போய் சொல்லணும். இன்ஷா அல்லாஹ் அது நம்மளுடைய கடமையாக இருக்குது. சரிங்களா? அல்ஹம்துலில்லாஹ். இனி வரக்கூடிய காலங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாற்றை இன்னும் அழகான முறையில நம்ம தெளிவுபடுத்த இருக்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் அதனுடைய முயற்சியை கபூல் செய்து இந்த வரலாற்றின் மூலம் படிப்பினை பெறக்கூடிய மக்களாக நம் அனைவரும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.